அஸ்ஸலாமு அலைக்கும். விளக்க உரை 210 மூசா நபியின் தொடர். இப்போது மூசா பயந்தவராக இறைவனை நோக்கி, என்னுடைய இரட்சகனே, அநியாய கூட்டத்தினரில் இருந்து என்னை காப்பாற்றுவாயாக என இறைவனை வேண்டினார். இப்போது இறைவனின் வழிகாட்டுதலின்படி இவர் மிதியான் திசை நோக்கி நடக்கலானார்கள். இப்போது போகும் வழியில் அங்கு ஒரு கிணற்றின் அருகே அவர் வந்தபோது அங்கு 2 பெண்கள் தங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த மூசா அவர்கள் அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டுவதற்காக கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து அவர்களுக்கு கொடுத்து உதவினார்கள். இதை வசனம் 23, 24 தெரிவிக்கிறது. பெண்கள் ஆடு மேய்ப்பதை கண்டு குடும்ப விவரம் இவர் அவர்களிடம் கேட்டபோது அந்த பெண்கள், எங்கள் தந்தை மிகவும் முதியவர், அவரால் ஆடு மேய்க்க முடியாது என்று கூறவே இப்பெண்கள் வீடு திரும்பிவிட்டனர். மூசா அவர்கள் தண்ணீர் இறைத்த களைப்பால் அருகில் ஒரு மரத்தடியில் பசியின் கொடுமை தாங்க முடியாமல் இறைவனிடம், இறைவா, நீதான் எமக்கு ஒரு சிறு உணவை கொடு என்று வேண்டினார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பெண்களில் ஒருத்தி மூசா இருந்த இடத்திற்கு வந்தார்கள். என்னவென்று மூசா நபி கேட்கவே, எமது தந்தை உம்மை அழைத்து வர கூறினார், உமக்கு ஏதாவது ஒரு கூலி கொடுக்க விரும்புகிறார் அவர் என்று அந்த பெண் கூறவே, பெரியாரின் நட்புக்காக அவரது அழைப்பை மதித்து அவர்களது வீடுகளுக்கு சென்றார். இப்போது அவர்தான் நபி ஷுஐப் அவர்கள் ஆவார்கள். இப்போது அந்த பெரியவர், உமக்கு பசிக்கவில்லையா என்று கேட்கவே, ஆம் உண்டு என்று மூசா கூறவே, இதை உண்ணுங்கள் என்று கூறவே ஒரு உணவை கொடுத்தார்கள். இப்போது மூசா இது தமக்கு கொடுக்கும் கூலியாக இருக்குமோ என்று எண்ணி பதில் கூறினார்கள். நான் நபிமார்களின் குடும்பத்தை சேர்ந்தவன், பூமி நிறைய தங்கமாக கொடுத்தாலும் மறுமைக்குரிய நற்கூலிகள் நற்செயல்களை நாங்கள் விலை கூற மாட்டோம் என்று மூசா கூறிவிட்டார்கள். அதற்கு அப்பெரியார், இது கூலி அல்ல, அல்லாவின் மீது ஆணையாக எங்களது குடும்ப வழக்கம் உபசரிப்பது என்று கூறினார். இப்போது மூசா அவர்கள் கொடுத்த உணவை அருந்தினார்கள். இப்போது தனது குடும்ப சரித்திரத்தை மூசா இப்பெரியாரிடம் முழுவதுமாக கூறவே, இப்போது அப்பெரியார், நீர் கவலை அடையாதீர்கள், இந்த நாடு ஃபிரௌனுக்கு உட்பட்டதல்ல, நீர் இங்கு தங்கலாம் என்றார். மூசா வீரமும் நற்பண்பும் அங்குள்ள மக்களை மிகவும் கவர்ந்தது. இப்போது வசனம் 25, 26, 27, 28 படி பெரியாரின் மூத்த மகள் தந்தையை வேண்டினார். தந்தையே, நீங்கள் முடியாதவர்களாக இருக்கிறீர்கள், இந்த மனிதரை தாங்கள் வேலைக்கு வைத்து கொண்டால் நமக்கு உதவியாக இருக்கும் என்று கூறினார்கள். இதை ஏற்ற இப்பெரியார் மூசாவை பார்த்து, உமது நன்னடத்தை எங்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது, எனவே எனது ஒரு புதல்வியை உமக்கு திருமணம் செய்து வைக்க நாடுகிறேன் என்று கூறினார்கள். அதற்கு பதிலாக, நீர் எனக்கு 8 முதல் 10 வருடங்கள் கூலி வை செய்ய வேண்டும்,
அதாவது ஆடு மேய்த்தல் செய்வது உமது கடமை என்று அந்த பெரியார் கூறினார். இதை மூசா ஏற்று இந்த ஒப்பந்தம் நாம் சொல்லி முடித்த இவற்றின் மீது நம்மிடையே அல்லாஹ் பொறுப்பாளனாகவும் சாட்சியாகவும் இருக்கின்றார் என்று மூசா கூறினார்கள். அதன்படி 10 ஆண்டுகள் கூலி வேலை செய்து முடித்ததும் பெரியார் மூசாவுக்கு தனது மூத்த மகளான சபூராவை திருமணம் செய்து வைத்தார். ஷுஐபிடம் ஒரு அற்புத கைத்தடி இருந்தது. தனது முந்தைய நபிமார்களிடம் இருந்த இதை அவர் பெற்றிருந்தார். இவர் மூசாவிடம் இந்த கைத்தடியை கொடுத்தார். இதுவே மூசாவின் கைத்தடியாகும். மீண்டும் இன்ஷா அல்லாஹ் தொடர்கிறேன். ஆமீன்.